கஜமுகாசுரன் தந்தையாரின் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து விட்டானே, இனியும் தாமதிக்க கூடாது. எவராலும் செய்யப்படாத ஆயுதம் என்றால் தனது கொம்பையே உடைத்து ஆயுதமாக்கி விட்டாரே. கஜமுகாசுரனை வதம் செய்வதற்காகவே நான் அவதாரம் புரிந்தேன். இப்போது தாங்களே வந்து என்னை அதை செய்ய விடாமல் தடுக்கிறீர்களே. மைந்தா, கஜமுகாசுரனின் மனைவி பிரியம்பதா எனது பக்தை. மாங்கல்யத்துக்காக போராடும் அவளது கணவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? தாங்களே என்னை தடுத்தால் என்னை எதற்காக தோற்றுவித்தீர்களோ அந்த அவதார நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே. காலமெல்லாம் கௌரி விரதம் இருந்தவளை நான் காப்பாற்ற தவறிவிட்டால் அந்த விரதத்துக்கே பயனில்லாமல் போய்விடுமே. என் மீது கொண்ட நம்பிக்கை பொய்யென்று ஆகிவிடுமே. அசுரர் பலரை வதம் புரிந்த தாங்களே இன்று ஒரு அசுரனை பாதுகாக்கலாமா? தன்னை வணங்கும் பக்தர்களை தெய்வமே கைவிடலாமா? அவனை அழிக்க வேண்டியது என் கடமை. அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி, கணபதியே போற்றி, கஜானனா போற்றி. நாரதரே, இது என்ன அற்புதம்! மூஷிகமாகி விநாயகரின் திருவடியில் மிதிப்பட்ட கஜமுகாசுரன் அவரை போற்றி துதிக்கிறானே. இதில் வியப்பென்ன இருக்கிறது? ஐயனின் பாதம் பட்டதால் அவன் திருவடி தீட்சை பெற்று ஞானமடைந்து விட்டான். தாயே, எனது நோக்கம் நிறைவேறும் வகையில் கஜமுகாசுரன் ஆணவம் அழிந்து எனது காலடியில் மூஷிகமாக கிடக்கிறான். தங்கள் நோக்கம் நிறைவேறும் வகையில் அவன் உருவம் மாறினாலும் உயிரோடு இருக்கிறான். உண்மைதான் மைந்தா, உண்மைதான். தேவி, இந்த அபலையின் வேண்டுகோளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? என் மாங்கல்யத்தை உங்கள் பாதங்களில் வைத்து வேண்டினேனே, அதற்கு நீங்கள் காட்டிய கருணை இதுதானா? பிரியம்பதா, ஏன் பதறுகிறாய்? உன் கணவன் உயிருக்கு இனி என்றுமே அழிவில்லை. அதனால் உன் மாங்கல்யத்திற்கு எப்போதும் ஆபத்தில்லை. ஆனால் 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 என்ன தாயே? அதோ பார், மூஷிகமாக மாறி ஓட முயன்ற கஜமுகாசுரன்.
விநாயகனின் திருவடியை சார்ந்து அடைக்கலம் பெற்று விட்டாள். தாயே, இது என்ன விபரீதம்? இனி என் கணவர் மூஷிகமாகத்தான் இருக்க வேண்டுமா? இதிலிருந்து அவருக்கு விமோச்சனமே கிடையாதா? பிரியம்பதா, ஏன் இந்த கலக்கம்? பூவுலகில் தோன்றி யாருக்குமே கிட்டாத பெரும் பாக்கியம் உன் கணவனுக்கு கிடைத்திருக்கிறது. என்றென்றும் என் மைந்தனோடு இணைந்திருக்கும் உன்னத வாழ்வை பெற்று சிரஞ்சீவியாகிவிட்டான். விநாயகனை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் அவனுக்கு வாகனமாக விளங்கும் உன் கணவனையும் வணங்கத்தான் போகிறார்கள். மைந்தா, நீ பகைவனோடு போர் புரிந்து வீரத்தால் மட்டும் வெற்றி பெறவில்லை, அவனையே உன் வசப்படுத்தி ஞானத்தாலும் வெற்றி பெற்று விட்டாய். மைந்தா, விண்ணும் மண்ணும் இனி உன்னை வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். ஐயனே, கஜமுகாசுரன் சபையில் அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு தினமும் எங்கள் தலையில் குட்டிக் கொண்டோம். 2 காதுகளையும் பிடித்துக் கொண்டு 3 முறை தோப்பு கரணம் போட்டோம். பயத்தின் காரணமாக அவன் முன்னால் செய்த காரியத்தை பக்தியின் அடையாளமாக தங்கள் முன்னால் செய்ய விரும்புகிறோம். அனுமதி தந்து அருள் புரிய வேண்டுகின்றோம். அவ்வாறே ஆகட்டும். அசுர சம்ஹாரத்திற்கு அடையாளமாக அது விளங்கட்டும். இதே போல் எமது சன்னதியில் எவர் வந்து குட்டிக் கொண்டு தோப்பு கர்ணம் போட்டாலும் அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரிவோம். விநாயக பெருமானே, அன்னையின் வாக்குப்படி அடியேனை தங்களின் வாகனமாக ஏற்று அருள் புரிய வேண்டும். உனது விருப்பப்படியே நடக்கட்டும். என் சுவாமியின் வார்த்தைக்கு மாறுபட்டு நான் நடந்து கொள்ள மாட்டேன். சரியோ தவறோ, குறையோ நிறையோ, அந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும். இந்திரா, கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவரின் கொடுப்பினைப்படிதானே தங்கும். அப்படியே செய்துவிடு. நல்லது, தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். குபேரா, ரிஷிபத்திரியின் விருப்பப்படி இந்த அருகம்புல்லை துலாக்கோலிலிட்டு இதற்கு எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுத்தரப்பு. இந்த அருகம்புல்லுக்கு துலாக்கோல் வேறா? நாரதரே, நாராயணா, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவேந்திரா. ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை. தேவலோகத்திற்கு அதிபதியான நீயே உன் கிரீடத்தை கழற்றி வைத்து விட்டதால்
அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த அருகம்புல்லுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அதாவது இதை கொடுத்தனுப்பிய கௌண்டில்ய முனிவருக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை. நாராயணா. எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. தயை கூர்ந்து கௌண்டில்ய முனிவரிடம் இப்போதே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே. என்னை மன்னித்து விடுங்கள். ஆசிரியை, எழுந்திரு. கௌண்டில்ய மாமுனிவரை சிரம்தாழ்த்தி வணங்குகிறோம். உதயத்தை தரும் கிழக்கு திசையின் காவலன் தேவேந்திரன். ஜோதியே, சுடரே, சூழும் ஒளிவிளக்கே என யாவரும் போற்றும் அக்னி தேவன். மழையென பொழிந்து மக்களை வாழ்விக்கும் வருண தேவன். உயிர் மூச்சுக்கு ஆதாரமாக விளங்கி உலவு வைக்கும் வாயு தேவன். நவநிதியங்களையும் அள்ளித்தரும் குபேரன். பாசத்தால் தவிக்கும் மக்களை பாசக்கயிற்றால் பிரிக்கும் யமதர்மன். பெருமை மிகுந்த நிருதி ஈசனை போன்ற ஈசானன். ஆசிரியை, இது என்ன விந்தை? நான் உன்னை இந்திரலோகத்திற்கு அனுப்பி வைத்தால் இப்பூவுலகிற்கு இந்திராதி தேவர்களை எல்லாம் நீ அழைத்து வந்திருக்கிறாயே. நாராயண முனிவரே, நாங்கள் கொடுத்தனுப்பிய அருகம்புல்லுக்கு அடிமையாகி அவர்களே இங்கு வந்திருக்கிறார்கள். இது என்னால் ஏற்பட்ட மகிமையில்ல நாரதரே. விநாயக பெருமானுக்கு நான் அர்ச்சித்த அருகம்புல்லின் நிர்மாலியத்தால் ஏற்பட்ட பெருமை இது. சுவாமி, விநாயகருக்கு அர்ச்சித்த ஓர் அருகம்புல்லுக்கு இந்திராதி தேவர்கள் அடிமை என்றால் தாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது அர்ச்சிக்கும் 108 அருகம்புல்லுக்கு ஈடாக என்ன இருக்கிறது? 7 லோகங்களை தந்தாலும் ஈடாக முடியாத பெரும் செல்வத்தை பெற்றிருந்தும் அழியும் தன்மை கொண்ட அற்ப செல்வத்துக்கு ஆசைப்பட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா, உனது மகுடத்தை நானே உனக்கு சூட்டப் போகிறேன். நாரதரே, மகிழ்ச்சி தானே? யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. நாராயண. ஆஹா, விநாயகரை பூஜிப்பவருக்கு விசாலமான இதயம் இருப்பதில் வியப்பென்ன இருக்கிறது. கணபதியை வணங்கினாலே உயர்ந்த பண்பும் உன்னதமான ஞானமும் பெருகும் என்பதற்கு தாங்களே உதாரணம்.